ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க குட்டீஸ், நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உலகில் சில நாடுகள் பரப்பளவில் மிகப்பெரியவை. உதாரணத்திற்கு ரஷ்யா, கனடா, சைனா, பிரேசில், யுனைடெட் ஸ்டேட். இந்த மாதிரி சில நாடுகள் பரப்பளவில் மிக சிறியவை. அதெல்லாம் என்னென்னு உலகின் மிக சிறிய நாடுகளை பற்றி இன்றைய சுவாரஸ்ய தகவல்கள் பகுதியில் பார்க்கலாம் வாங்க. Smallest country in the world. First, Vatican City, smallest country in the world, 0.44 km square. Second, Monaco, 2 square kilometer. ஸோ இங்கே நிறைய பியூட்டிஃபுல் பீச்சஸ் அண்ட் பேலசஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நவுரு, 21.3 km ஸ்கொயர். ஸோ இது ஒரு நேஷ்னல் ஐஸ்லேண்ட் பசிபிக் ஓஷனில். நெக்ஸ்ட்டு துவலு, அவுராக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இன்பிட்வீனில் இருக்கும், 26 km ஸ்கொயர். ஸோ இது 9 ஐஸ்லாண்ட்ஸாக பசிபிக் ஓஷனில் இருக்குது. சான் மொனீரோ, ஸோ 61 km ஸ்கொயர். இது இந்த கண்ட்ரியை சுற்றி இட்டாலி இருக்குது. லிங்க்ஸ்டெயின், 160 km ஸ்கொயர். இது சுவிட்சர்லாண்டுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவில் லொக்கேட் ஆகிருக்கு. 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி மார்ஷல் ஐஸ்லாண்ட், 181 km ஸ்கொயர். ஸோ இது வந்து பசிபிக் ஓஷனில் இருக்குது. செயின்ட் கிட்ஸ் அண்ட் நீவிஸ், 261 km ஸ்கொயர். ஸோ 2 ஐஸ்லாண்டை ஒன்றாக்கி ஒரு கண்ட்ரியாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த கண்ட்ரியோட எக்கனாமியே டூரிசமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். மால்தீவ்ஸ், 298 km ஸ்கொயர். ஸோ இந்தியன் ஓஷனில் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுடைய சவுத் வெஸ்ட் சைட்லேயும் இருக்கும். ஸோ ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி ஏஷியாவில். இங்கே ஃபேமஸான லக்ஸரியான ரெசார்ட்ஸும் பீச்சஸும் இருக்கும். மால்டா, 316 km ஸ்கொயர். ஸோ இது வந்து ஸ்மாலஸ்ட் சதர்ன் யூரோப்பியன் ஐஸ்லாண்ட் கண்ட்ரி. ஸோ இதோடைய கேபிட்டல் வெலிட்டா. ஸோ இங்கே நிறைய ஏன்ஷியன் மெகோலித்திக் டெம்பிள்ஸுமே இருக்குது. விதைகள் பெரிய சுவையான காய்கறிகளாக வளரும் சிறிய தாவரங்கள். விதைகள் எப்படிலாம் வளரும்? ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம விதைக்கணும், நீர்ப்பாசனம் செய்யணும், சூரிய ஒளி தேவைப்படும், நல்ல ஊட்டச்சத்து இருந்தால் தான் அந்த விதைகள் நல்லா வளரும். காய்கறி விதைகளில் நிறைய வகைகள் இருக்குது. அதெல்லாம் பற்றி அபிராமி மேம் சொல்ல போகிறாங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். விதைன்னா என்ன சொல்லுங்கள்? ஒவ்வொரு காய்கறியிலும் இருக்கும் பாருங்க. இதை பாருங்கள், காய்கறி அம்மா அறியிறாங்கல்ல, இதில் விதைகள் இருக்குது பாருங்கள். சரியாம்மா? அதே மாதிரி இதில் பாருங்கள் விதைகள் இருக்காம்மா. ஒவ்வொரு காய்கறியிலுமே நமக்கு வந்து விதைகள் இருக்கும். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள் இருக்காப்பா. இந்த விதைகள் போட்டால் நம்ம மிளகா செடி கிடைக்கும். இந்த பாருங்க தக்காளியில் பார்த்திங்களா எவ்வளோ விதைகள், பார்த்திங்களா அவ்வளோ செடி. சரிங்களா? அதை பாருங்கள், பாவக்காய் சொன்னேன் இல்லையா, பாவக்காய் பாருங்கள், இதோ விதைகள். சரியாம்மா? அதாவது நம்ம வந்து நல்லா முத்தி போயிருக்கணும். முத்தி போயிருந்தால் மட்டும்தான் அந்த விதையை போட்டால் நமக்கு செடியாக வளரும். பார்த்திங்களாம்மா, இது கொத்தமல்லி. இது என்னது? இதுமா கொத்தமல்லி விதைகள். அடுத்து இது பாரு, மிளகாவிலேருந்து எடுத்தோம் பாருங்க, மிளகா விதைகள் தெரியுதாம்மா? இது பார்த்திங்கன்னா என்னது? இது திராட்சை விதைகள். இதனுடைய விதைகள் தான் இது. சரியாம்மா? இப்போ அந்த விதைகளை வச்சு எப்படி நம்ம முளைக்க வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்யணும்? நம்ம அப்பா அம்மா பெரியவங்கள்ட்ட சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க? ஒரு ஜாடி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஜாடி வாங்கிட்டு வந்து வரும்போது அந்த ஜாடியில் இந்த மாதிரி ஓட்டைகள் இருக்கான்னு பார்க்கணும். எதுக்கு இந்த ஓட்டைகள் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். எங்கே சொல்லுங்கள் பாருங்கள் பாப்பா, தெரியுதா? 2 ஓட்டை தெரியுதா? இது எதுக்கு இருக்குதான்னு பார்க்குறோம். நம்ம தேவையான அளவுக்கு தான் நம்ம தண்ணி கொடுக்குறோம், சாப்பாடு சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் ஒரு செடிக்கு தேவையான அளவுக்கு தான் தண்ணி கொடுக்கணும். நம்ம நிறையா தண்ணி ஊற்றினா சீக்கிரம் செடி வளரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. திட்டமாக அதுக்கு தண்ணி ஊற்றும் போது தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு மீதியெல்லாம் என்ன செய்யும்? தேவையில்லாதெல்லாம் வெளியில் போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த ஓட்டை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த செடி என்ன பண்ணும்? வேர்கள் வந்து அழுவி போய் வீணாக போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த ஹோல்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரியாம்மா? இந்த மாதிரி வேஸ்ட் பிளேட் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஜாடியை வைக்கணும். வச்சுட்டு என்ன செய்யணும்? மண் என்ன செய்யணும்? அதில் நம்ம கொட்டணும், ஃபில் பண்ணணும். அந்த ஜாடியில் என்ன செய்கிறோமா? மண் போடுறோமா? ஃபுல்லாக போட்டுட்டோமா மண்? ஓகே, மண் போட்டாச்சு. நம்ம நாளைக்கு விதைக்கிறோன்னு சொன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்? இந்த ஜாடியில் என்ன பண்ணணும்? மண் ஃபில் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? அதில் தண்ணி நிறைய ஊற்றி வைக்கணும். இந்த மாதிரி தண்ணி நிறைய நம்ம ஊற்றி வச்சோம்னா என்ன செய்யும்? மண் நல்லா பதமாக சூப்பராக அழகாகிடும். மண்ணை நல்லா கிண்டி கிளறி விட்டுட்டு என்ன செய்யணும்? இந்த விதைகளை நான் தூவ போகிறேன். இப்படி வந்து அழகாக தூவி விட்டுட்டு என்ன செய்யணும்? தண்ணி எடுத்து இப்படி ஊற்றக்கூடாது,
செடிக்கெலாம் வந்து தண்ணி தப்பலாம் ஊற்றக்கூடாது. ஏன்னா உங்களை மாதிரி குட்டியாக இருக்கும்ல அழகாக, நிறைய தண்ணி ஊற்றிட்டா செடி என்ன போயிடும், கீழே விழுந்துடும், சரி வராது, அது வளராது. அதனால் என்ன செய்யணும், தண்ணியை எடுத்து இப்படி தான் ஊற்றணும், அப்படி கொஞ்சமாக ஊற்றணும், இப்படி சரிங்களா, இப்படி தான் ஊற்றணும். என்ன செய்யணும், இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுட்டு என்ன செய்யணும், 2 நாள் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செடியில் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி முளைப்பு வந்திருக்கும். இருக்குதாம்மா, இந்த பாருங்க முளைப்பு, இப்படி தான் முளைப்பு வரும் பாருங்கள், லைட்டாக வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி முளைப்பு வரும். ஃபஸ்ட்டு நான் விதை விதைச்சிட்டேன், இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் முதல் ஸ்டெப்பு. இது தான் நம்ம விதை விதைக்கிறோம். விதை விதைச்சோடனே என்ன செய்யணும், அந்த விதையிலேருந்து முளைப்பு வரும்னு சொன்னேன், வருதுங்களா, கோட் கைட்டுதாம்மா, இதோ பாருங்கள் இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதோ பாருங்கள், இது அப்படியே க்ரீன் கலரில் மாறும் பார்த்தீங்களாம்மா, கோட் கைட்டுதாம்மா உங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக வேர் வர ஆரம்பிக்கும், சரியா. அதுக்கு அடுத்து 4 நாள் கழித்து பார்த்தா என்ன தெரியும், வேர்களும் அதிகமாக இருக்கும், அந்த கோட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக அவுத்துட்டு என்ன செய்யணும், தண்டு வரும் பாரு, க்ரீன் கலரு தண்டு வரும், கொஞ்சம் இலைகள் பிரியும். அப்புறம் 4 நாள் நம்ம கழித்து பார்த்தா என்ன செய்யும், வேர்களும் அதிகமாக போகும், தண்டும் நீட்டாக வளர்ந்துடும், இலைகளும் 2 அதிகமாக பிரியும். அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து பார்த்தா என்ன செய்யும், சூப்பராக உங்களை மாதிரியே என்ன செய்யும், வேர்களும் பெருசாகிடும், தண்டும் கொஞ்சம் நீட்டாகி வேர்கள் நல்லா மண்ணில் போயிட்டு நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும், தண்டுகள் வருதா, இலைகள் வருதா, பூ இருக்காமா. அப்புறம் என்ன அப்புறம் பழங்கள் பற்றியா, ஒரு செடியில் நம்ம வச்ச செடியில் நம்ம வச்ச செடியில் 1 மாதத்துல என்ன செய்யிட்டோம், எவ்வளோ பழங்கள் பற்றியா. இதேமாரி வந்து நம்மளும் விதைக்கலாமா. விதைகள் பூமியில் விதைத்ததுக்கு அப்புறம் அது போராடி செடியாவோ மரமாவோ வருது இல்லையா, அதை தான் நம்ம நம்பிக்கையின் சின்னம் அப்படின்னு சொல்கிறோம். வெவ்வேறு விதைகள்லேருந்து வெவ்வேறு காய்கறிகள் வளருது. அதே மாதிரி நம்ம வீட்டிலே நமக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே வளர்த்துக்கலாம். முதலாக பகுதியில் கடிகாரம் மற்றும் கை கடிகாரம் உருவானதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்துலலாம் ஃபஸ்ட்டு நேரங்களை எப்படி கணிச்சாங்கன்னா, சாண்ட் கிளாக், சன்டேல், வாட்டர் கிளாக் இதை வச்சு தான் கணிச்சிட்டு இருந்தாங்க. லேட்டராக தான் வாட்சை எப்போ இன்வென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1510 பீட்டர் ஹின்லாண்ட் அப்படின்றவர் தான் வாட்சை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. இவர் வந்து ஜெர்மனை சேர்ந்தவர், வாட்ச் தயாரிக்கிறவர். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் வாட்ச்சு, அதோடைய பவரே ஸ்டிங்கில் தான் இருக்குது. அந்த வாட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும், அந்த முள்ளு தான் நேரத்தை கணிக்குது. கையில் கட்டுற மாதிரியான விஸ்ட் வாட்சை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லூயிஸ் பீரிட் 1775 பாரிஸில் அவருடைய வாட்ச் ஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த விஸ்ட் வாட்சை வந்து 1810 வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது யாருக்காக அந்த வாட்சை தயாரிக்கிறாருன்னா குவீன் ஆஃப் நேப்லிஸ் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் விஸ்ட் வாட்சை தயாரிக்கிறாரு. பாய் குட்டீஸ், மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் பிரியதர்ஷினி.